ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா முதலான, முதலிய ஆகிய இந்த சொற்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலான அப்படிங்கிற வார்த்தையை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, இப்ப நமக்கு 15 கீழ்கணக்கு நூல்கள் 18 நூல்கள் இருக்கு. அதில் திருக்குறளை மட்டும் நம்ம முதன்மைப்படுத்தி சொல்லும்போது முதலான அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். முதலிய அப்படிங்கிற வார்த்தையை இப்போ 15 கீழ்கணக்கு நூல்கள்ல திருக்குறள், இன்னா 40, இனியவே 40 அப்படின்னு 18 நூல்கள் இருக்கு. அதுல சில நூல்களையோ இல்ல பல நூல்களையோ, அதாவது முழுமையாக சொல்லாமல் சிலவற்றையோ பலவற்றையோ சொல்வதற்கு முதலிய அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். ஆகிய அப்படிங்கிற வார்த்தையை அந்த 18 நூல்களையும் நம்ம சொல்லும்போது ஆகிய அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். இதற்கு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. நம் ஒழுக்கத்தில் சிறந்து விலக திருக்குறள் முதலான அறநூல்களை கற்றல் வேண்டும். ஒரே ஒரு நூலை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம் பண்பாட்டில் சிறந்து விளங்க நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு முதலிய 8 தொகை நூல்களை கற்றல் வேண்டும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா 8 தொகையில 8 நூல்கள் இருக்கு. ஆனா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறுன்னு 3 நூல்களை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. சோ அதுல முதலிய அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. மூணாவதா பாத்தீங்கன்னா இயல், இசை, நாடகம் ஆகிய முத்தமிழை வளர்த்தல், போற்றி வளர்த்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க. அப்ப நமக்கு இருக்கிற முத்தமிழ் 3ஐயுமே சொல்லிட்டாங்க. அதனால ஆகியங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. முதலான அப்படிங்கிறத ஒரே ஒன்றை மட்டும் சொல்றதுக்கு முதலான அப்படிங்கிறதையும், முதலிய அப்படிங்கிறத 2 அல்லது அதற்கு மேற்பட்டதை சொல்றதுக்கு முதலியங்கிற வார்த்தையும், முழுவதையும் சொல்வதற்கு ஆகிய அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்த வேண்டும்.